ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஸோ நிறைய குட்டி குட்டி கிளிப்பிங்ஸோட சேர்ந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷிஷூர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மாம் இப்போ ஸ்கூல் பேக் பண்ணி கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சாட்டர்டே சண்டேவே. அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பிரணவ் குட்டிக்காக நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக அதை பார்க்குற மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு ஃபேஸ் பேக், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நான் காட்டுறது எல்லாமே நம்ம ஜீன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம ஜெகின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் ஜீன்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு டாப் தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். இந்த குர்த்தா வந்து லென்த் உங்களுக்கு தெரியும், கீழே வந்து கரெக்டாக அந்த முட்டி வரைக்குமே இருக்குது. அண்ட் கலர் வந்து டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்களே அது ஹாஃப் வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். மீதி பேலன்ஸ் எல்லாமே ஃபுல் ப்ளைனாக இருக்கும். அதுவும் அந்த க்ரீன் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. என்கிட்ட இந்த க்ரீன் வந்து கிடையவே கிடையாது. அது என்னவோ எனக்கு இந்த கலர் சுத்தமாக செட்டே ஆகாது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு வாங்கிட்டேன். அண்ட் நெக் டிசைன் வந்து ஃபுல் க்ளோஸ்டாக இருக்குது. அண்ட் கை 3/4 அந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஜீன்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக நான் இந்த ஒரு கம்மல் வந்து வாங்கினேன். இந்த ட்ரெஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு குட்டியாக போகிறத விட ஏன்னா நெக் நல்லா க்ளோஸ்டாக இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தொங்கல் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பிராண்டில் இருக்கிற இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோடு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேர் போட்டு காட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? சேம் அந்த சில்வர் கலருக்கு அது அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும். ஸ்டெட் அண்ட் வந்து அந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேம் ஜீன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது வந்து ஒரு டாப்னா ரொம்ப ஷார்ட்டாலாம் இருக்காது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சி. சில ட்ரெஸ் வந்து நம்ம போடும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் ஃபுல்லாக அந்த ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க. கை கிட்ட அப்படின்னா மேலேயும் வந்து லைட்டாக அந்த பஃப் இருக்குது. எண்டில் அந்த எலாஸ்டிக் மாதிரி டைட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டாப்புமே. அண்ட் இதில் வந்து நெக் டிசைன் ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக இருக்குது. முன்னாடி கொஞ்சம் அந்த ஸ்ப்ரில் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபுல் ஃப்ரீயாக இருக்குங்க. நல்லா வந்து டைட்டெல்லாம் இல்லாமல் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட க்ரீனுக்கு மேட்சாக அந்த ஸ்டெட் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இந்த ப்ரைஸ்லெட் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ்லெட் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். பட் வந்து அது ரொம்ப நாள் என்னால் யூஸ் பண்ண முடியல, அந்த 7 சக்ரா ப்ரேஸ்லெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் உண்டு. கொஞ்ச நாள் தான், ஒரு 6 மாதம் சம்திங் ஏதோ யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி வாங்கி நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து போட்டுக்கலாம். யாருக்காவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னா கூட இதை கிஃப்ட் பண்ணலாம். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். பட் நம்ம இதை நேராக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். பட் அவ்வளோ நல்ல வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்குங்க. ஆக்சுவலாக நார்மலாக நம்ம ஷாப்பில் வாங்குறது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது, ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதுதான் பார்த்தேன், சரி நம்ம ஆன்லைனில் வாங்குறோமே எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு. நல்ல வெயிட்டாக அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஆக்சுவலாக இதை நான் வாங்கினேன். உங்களுக்கு நான் கையில் வந்து இது யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் நம்ம போடலாம். பட் இது இன்னும் நம்ம அழகாக காட்டணும் அப்படின்னா ஸோ எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னா வாட்சோடு சேர்த்து போட்டு ஒரு கை வந்து ப்ளைனாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் சாய்கிட்ட சொல்லும்போது கூட என்னென்னவோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக சாய் தான் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. பட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு அவங்களே பார்த்ததும் டக்குன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு சிலது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நார்மல் ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல? அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஃபைனல் ஒன் வந்து இந்த குர்த்தா. இது நல்ல லாங் சைஸ் குர்த்தா தான். டபுள் சைடு பார்த்திங்கன்னா அந்த கட் வருது. அண்ட் கை 3/4 தான். நெக் நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நான் வாங்கின இந்த 3மே வந்து நல்லா நெக் நல்லா க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ இதை நான் எல் செலக்ட் பண்ணேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்ட்டு. கிளாத் வந்து நல்ல பியோர் காட்டன், நல்ல ரஃப்பாக அண்ட் வந்து போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த கிளாத். நான் போடும்போதே அதான் நினச்சேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த டாப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ சூப்பரான ஒரு ஆஃபர் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு 5th ஜூலைலேருந்து 9th ஜூலை வரைக்கும். ஸோ இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கெட் மினிமம் 50% ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அப் டு 5% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா 10% கேஷ்பேக் இருக்குது ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லஞ்ச் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்போது ஃப்ரூட்ஸ், அப்படி ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற பிஸ்கெட் அந்த மாதிரி வச்சு கொடுப்பேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த கடையில் வாங்குற பிஸ்கெட் வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அது சுத்தமாக வந்து அன்ஹெல்தின்னு நமக்கு தெரியும். சரி வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துலாமே அப்படின்னு
அப்படி நான் ரெடி பண்ண போகிற இந்த ஸ்நாக்ஸ் தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணலாமேன்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து சுகர் அளவு ஆக்சுவலி இந்த மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சுகர் வந்து கரெக்டாக ஒரு ஹாஃபுக்கும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, சால்ட்டு தேவையான அளவுக்கு, அண்ட் பேக்கிங் சோடா கொஞ்சமாங்க, ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கூட நான் ஆட் பண்ணல, அதோட கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி வாசனைக்காக. இது ஃபர்ஸ்ட் நல்லா அந்த சக்கரை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். சுகர் உங்கள்கிட்ட அந்த சுகர் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா பொடிச்சு கூட போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி தண்ணியிலே அது கரைஞ்சிடும். ஸோ நம்ம பவுடர் பண்ணி போடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அது கரையிட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் ஆட் பண்ணுறவங்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கீ பிடிக்கும் அப்படின்னா கீ வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து சேர்க்க போகிறோம். இதில் மாவு என்ன ஆட் பண்ண போகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக மைதாவும் கிடையாது, கோதுமை மாவும் கிடையாது. அதுக்கு பதிலாக ஹெல்த் மிக்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ வீட்டில் எப்போவுமே ஹெல்த் மிக்ஸ் வந்து நிறைய ரெடி பண்ணி வச்சுருப்போம். பட் நாங்கள் எல்லாம் குடிப்போம். பிரணவுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுன்றது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு குடிப்பான். ஸோ கஞ்சிலாம் கொடுத்தா இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணும்போதோ இல்லை தோசை வந்து ரெடி பண்ணும்போதோ இல்லை பிஸ்கெட் சம்திங் எது பண்ணாலும் அதில் கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா சப்பாத்தி மாவு அவனுக்கு மட்டும் தனியாக நான் ஹெல்த் மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். நம்ம கஞ்சி மாதிரி ரெடி பண்ணால் குடிச்சிடலாம். ஸோ பசங்க வந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவ்வளோ நல்லதுங்க. இதில் நம்ம எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேலே ஆட் பண்ணியிருப்போம். அவ்வளோ பொருள் வந்து இதில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால தான் இந்த மாவு நான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் ஹெல்த் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ, ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் அதுக்கு தண்ணி வேணும். ஸோ நல்லா பிசுன்னு ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிடாமல் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு கிட்டத்தட்ட நல்ல சூடு ஆறுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணணும். ஒரு 45 மினிட்ஸாவது இது வந்து வெளியில் இருக்கணும். நமத்து போகாது. பட் அந்த சூடு எல்லாமே வந்து குறைஞ்சி நல்ல கொரப்பாக கிறிஸ்பியாக வந்துடும். ஏன்னா நம்ம எடுத்த உடனே அதை செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்டாக மெதுமெதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல சூடு ஆறுனதும் தான் நல்ல கொரப்பாக இருக்கும். ஆக்சுவலி அவனில் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். ஸோ நீங்கள் அவன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அவனில் குக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா சாக்லேட் குக்கீஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனையாக. பெண்ணக்குட்டிக்கு ஸ்நாக் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதனால் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பாக்ஸில் வச்சுட்டு இதை நான் அவனுக்கு கையில் கொடுத்துட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பிஸ்கெட் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கொரன்னு உடையுது. சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பஸ் ஸ்நாக்ஸ்க்கு கொடுப்பேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து அந்த லஞ்ச் பிரேக் அப்போ இருக்கிற ஸ்நாக்ஸுக்கு சம்திங் எதுவும் கொடுப்பேன். ஏன்னா ஒரு தடவை நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்துட முடியும். இன்னொரு டைம் என்ன கொடுக்குறது அப்படிங்கும்போது நம்ம கடையில் வாங்குற பொருள் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து கை வரும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதே மாதிரி vlogல ஆட் பண்ணுறேன்.
ஓகேங்க, நம்ம ரெடி பண்ண பிஸ்கெட் எல்லாமே இதில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சாச்சு. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குக்கீஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த ஃபேஸ் பேக் வந்து தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? கிளிசரின் வந்து சேர்க்க போகிறேன். ஆக்சுவலாக இது எல்லா ஆன்லைன் ஷாப்லேயுமே கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கொஞ்சம் ரேர் தான். ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு இருக்கும். ஸோ நம்ம ரிவ்யூ மட்டும் செக் பண்ணிவிட்டு பார்த்து வாங்கிக்கலாம். இது நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஸ் பேக் போடுறோன்னா அதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கூட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நம்ம கிளிசரின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு, எனக்கு நார்மல் மஞ்சள் எனக்கு செட் ஆகாது அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மல் மஞ்சள் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மூணுத்தையுமே நல்லா கலந்துட்டு இப்போ எடுத்து வச்சுருந்த கிளிசரின் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் அப்படியே போடுறேன். ஜஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நமக்கு அந்த ஃபேஸ் பேக் மாதிரி வரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தயிர், நல்லா திக்கான தயிர் வந்து கலந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 தடவையோ இல்லை 3 தடவையோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு பிம்பிள்ஸ்னால வர அந்த மார்க்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து ஃபேஸில் பயங்கர ஆயில்னஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே பேச்சஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சீக்கிரமாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அண்ட் வந்து அந்த ஸ்டெட்டா இல்லை ப்ரைஸ்லெட்டா இல்லை ட்ரெஸ்ஸஸாக எது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் அதையும் போஸ்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.